கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவரோட கிருபை என்று பொழுது இந்த பைபிள் ஸ்டடியில கூட கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படி நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனம் எங்களை சரியான பாதையில் நடத்த, இந்த வசனத்தை நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யப்பா. அப்பா, இது ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நாங்கள் யாரும் முழுமையாக கர்த்தாவை எடுத்துட முடியாது. எங்களுக்கு பிரியமானதை கர்த்தாவை கற்றுக் கொடுக்குற கர்த்தர், பிரயோஜனமாக இருக்கிறதை கற்றுக் கொடுக்குற கர்த்தர், புரிகிற மாதிரி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பரிசுத்தர். அப்பா, எங்களோடு பேசும்படி வருந்தி அழைக்கிறோம். தடைகள் எல்லாம் உடைத்து போடுங்க. பிரயோஜனமாக இருக்கிறத மாத்திரம் சொல்லிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேதாகம பகுதியிலே நம்ம ஆதியாகமத்தில் ஒரு சில காரியங்களை தியானித்து வருகிறோம். இதில் சாத்தானுடைய காரியம் எப்படிப்பட்டதுங்கிறதை கடந்த நாட்களில் பார்த்தோம். அவன் சர்வ வல்லவன் அல்ல என்கிறதை பார்த்தோம். அவன் என்ன செய்கிறவன்? சர்வ வியாபி அல்ல, சர்வ ஞானி அல்ல, சர்வ வல்லவனும் அல்ல. அவனுடைய கிரியைகள் எல்லாமே எப்படி இருக்கிறது? தந்திரம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறதுனா சாத்தானுடைய தந்திரங்களை இனம் கண்டு கொள்ள வேண்டும். இல்லைன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆதியாகம காலத்தில் ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட பிற்பாடு அவர்களுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஆபேல், காயின் என்று சொல்லி 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். காயின் தான் முதலாவது பிறந்தவர். 2 பிள்ளைகள் பிறந்தாலும் 2 பிள்ளைகளுடைய சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள், அவருடைய வாழ்க்கை முறைகள் வித்தியாசமாக இருந்தது. 2 பிள்ளைகளோட வாழ்க்கை முறையும் வித்தியாசமாக இருந்தது. இவன் என்ன செய்தான்? பயிர்களை என்ன செய்தான்? விளைவித்தான், விவசாயம் செய்தான். வேதத்தில் வாசிக்கிறோம், காயினுடைய காரியெல்லாம் விவசாயம் செய்கிறது, அதனுடைய பயிர் வகைகளை வளர்க்கிறது, அதில் வருகிற கனிகளை சாப்பிட்றது, இப்படி அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஆபேல் மந்தை மேய்க்கிறவனாக இருந்தான். ஆட்டு மந்தை, மாட்டு மந்தைகளை மேய்க்கிறவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுது. இப்படி இவர்கள் 2 வேறு தொழிலுடையவர்களாய் மாறி போனார்கள். விதவிதமான தொழில் செஞ்சோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, 2 பேருடைய பழக்கம் மாறிடுச்சு, 2 பேருடைய காரியம் மாறிடுச்சு. ஆனாலும் ஆதாம் ஏவாளோடு தான் இருக்கிறார்கள். ஆதாம் ஏவாள் பேசின எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏதேனிலிருந்து துரத்தப்பட்ட காரியங்களை அறிந்திருக்கிறார்கள். தேவனை குறித்தும் அறிந்திருந்தார்கள். அதனால தான் பார்க்குறோம், என்ன செய்தார்கள்? 2 பேருமே தேவனுக்காக ஒரு பலிபீடம் கட்டி பலி செலுத்த போனார்கள். காயின் பலியிட்ட பலியை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று வாசிக்கிறோம். அதே ஆபேல் பலியிட்டதை தேவன் அங்கீகரித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். 2க்கும் வித்தியாசம் இருந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க, காயின் ஓட்ட தக்காளி, சொத்த கத்திரிக்காய், கெட்டு போன காய், எல்லாத்துலேயும் பழசானதெல்லாம் எடுத்து தேவனுக்கு படைத்ததுனால தேவன் அங்கீகரிக்கலன்னு சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அப்படி எழுதலை. பைபிளில் என்ன எழுதியிருக்குன்னா, பயிர் வகைகளிலே அவர் என்ன செய்தார்? நல்லவைகளை தான் கொண்டு வந்து பலியிடுது, நல்ல காரியங்களை தான் கொண்டு வந்து பலியிட்டார். ஆனால் தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை. காரணம் என்ன? தேவன் பட்சபாதம் உள்ளவரா? ஏன் காயினை தேவன் அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, நாம் சரித்திரத்தை நன்றாய் ஆராய்ந்து பார்த்தால் இதனுடைய ரகசியங்கள் விளங்கும். நாம் தேவன் என்ன செய்யல? முதல்ல நீ எனக்கு பலி செலுத்தின யார்ட்டையும் கேட்கல. எந்த மனிதனிடத்துலையுமே பலி செலுத்த சொல்லி கட்டாயப்படுத்தல். வேதம் சொல்லுகிறது, உன் பலிகள் எனக்கு என்னத்துக்கு? நான் ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தை குடித்து அவைகளின் இனத்தை புசிப்பேனோ அப்படின்னு கேட்குறாங்க. பலி செலுத்துறது தேவன் ஏற்படுத்தின முறைமையா அப்படின்னா இல்லை. ஆரம்பத்தில் அதை தேவன் சொல்லலை. ஆதாம் ஏவாளோட காலத்தில் ஆதாம் ஏவாளா செய்ததை பார்த்து இந்த காயினும் ஆபேலும் என்ன செய்தார்கள்? பழகினார்கள் இந்த காரியங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 2 பேரோட பழக்கம் இப்படி ஆயிடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ பலி செலுத்த போறாங்க. ஆனால் தேவன் அங்கீகரிக்கல. இவர் என்ன செய்றாரு, தன்னுடைய ஆட்டு மந்தையிலே தலையீற்றை எடுத்து வந்து தேவனுக்காக அதை அடித்து அதனுடைய நிலத்தையும் அதனுடைய மாம்சத்தையும் தேவனிடத்தில் என்ன செய்கிறார், தேவனுடைய சமூகத்தில் பலியிடுகிறார். தேவன் அதை அங்கீகரித்தார். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை முறை தான் அதுக்கு வித்தியாசம். இந்த 2 பேரோட வாழ்க்கை முறை. 2வது, இவர்கள் தன் பெற்றோரிடத்தில் கேட்டதுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் அதை உணர்ந்து கொண்டாருங்கிறது தான் வித்தியாசம். 2 பேருக்கும் ஆதாம் ஏவாள் ஒரே மாதிரி தான் ஏதேன் தோட்ட சம்பவங்களை சொன்னார்கள். ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது இப்படி தான், இது இப்படி தான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரே மாதிரி தான் சொன்னாங்க. சாத்தான் எங்களை வஞ்சித்தான், தேவன் என்ன செய்தார், எங்கள் மேல் கோபமானார், உடனே நாங்கள் பயந்து போய் ஒளிந்து கொண்டோம். உடனே எங்களுக்கு என்ன செய்தார், ஒரு ஆட்டை அடித்து, ஒரு மிருகத்தை அடித்து, ஆட்டைன்னு எழுதலை, அதில் ஒரு மிருகத்தை அடித்து அதனாலே எங்களுக்கு ஒரு ஆடையை உண்டு பண்ணி எங்கள் 2 பேருக்கும் ஆடையை கொடுத்து எங்களை தோட்டத்தை விட்டு துரத்திட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போதே அவர்கள் சொல்லியிருப்பார்கள், தேவனுடைய முகம் அந்த இரத்தத்தை பார்த்தது, மிருக பலியின் இரத்தத்தை பார்த்த உடனே தேவனுடைய முகம் என்ன செய்தது, இரக்கத்தில் மாறுபட்டது. இது வரைக்கும் கோபமாக இருந்த தேவன் இறங்கினார், மனதுருகினார் என்று சொல்லி அதில் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். 2 பேரும் அதை கவனிச்சிருக்காங்க. ஆனால் என்ன தெரியல, காயினுக்கு ஏன் தேவன் மன்னித்தாருங்கிறதே தெரியல, ஏன் இந்த பலியை செலுத்துகிறோன்றதே தெரியல. நிறைய பேரோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. ஏன் பலி செலுத்துகிறோம்? இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் பலி கிடையாது. நம்ம பலியெல்லாம் செலுத்துகிற தேவன் விரும்புகிற பலி என்னது? ஸ்தோத்திர பலி. தேவன் விரும்புகிற பலி என்னது? காணிக்கைங்கிற பலி. தேவனுக்கு கொடுக்குற தசம பாகம் காணிக்கைங்கிற பலி. தேவன் வேதத்தில் எடுத்து வாசிக்கணும், அதில் எழுதிருக்கு. தேவன் என்ன விரும்புகிறாரு? நம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அன்னைக்கு மரித்த பலியை தேவன் விரும்பினார். இப்போ தேவன் என்ன செய்கிறார்? ரோமர் 12:1-2 வாசிக்கிறது போல, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு நன்மையும் தெரியவும் என்று உன்னதென்று உணர்ந்து கொண்டு தேவனுக்கு பிரியமான ஜீவ பலிகளாக உங்களை ஒப்பு கொடுங்கன்னு சொல்கிறார். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கு தேவன் விரும்புகிறதெல்லாம் ஜீவ பலி. நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் நினைக்கிறார். இந்த பலியெல்லாம் செலுத்தாம நான் எவ்வளோ கோடி கோடியாக காணிக்கை எல்லா ஊழியர்களுக்கும் அங்கே அனுப்புகிறேன், இங்கே அனுப்புகிறேன், இங்கே அனுப்புகிறாங்க, எல்லாருக்கும் அனுப்புனாலும் நமக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது. தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நம்ம போகிற சபை ஒருவேளை ஒரு குடிசையில் நடத்திக்கிட்டு இருக்கலாம், ஒரு சாதாரண சபையாக இருக்கலாம், ஒருவேளை அதை நடத்துகிற போதகர் ஒரு ரொம்ப படிக்காதவராக கூட இருக்கலாம். ஆனால் நமக்காக போராடி ஜெபிக்கிற மனிதனாக இருக்கலாம், பரிசுத்தவானாக இருக்கலாம். அவருக்கு தசமம் கொடுக்காம இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பாஸ்ட்டுக்கு 500, அந்த ஊழியத்துக்கு 500, இன்னொரு ஊழியத்துக்கு 500, எப்படி பிரித்து இவங்களே அனுப்புறது. தேவன் அப்படி சொன்னாரா? இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொன்னதெல்லாம் நீ போகிற இடத்துல என்னென்றால் உனக்காக போராடி ஜெபிக்கிறவங்க யாரோ அவங்க தான் உண்மையான ஊழியம். அவங்கக்கிட்ட கொடுங்க. ஃபோனில் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், எங்களுக்கு பணம் அனுப்புனா தைரியமாக அனுப்புகிறோம். ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கும்போது பயப்படுறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சபையில் கொடுக்கறதற்கு யோசிக்கிறோம். காயின் அப்படித்தான் செய்தான். தேவனுக்கு பலி செலுத்தும் போது ஏன் பலி செலுத்துகிறோங்கிற ஐடியாவே இல்லை, அதை குறித்த ஞானம் இல்லை, அதை குறித்த வெளிப்பாடு இல்லை. அதனால் என்ன செய்தார்? உயிரற்ற பலிகளாக இருந்த அந்த மரம் செடி என்ற அந்த கனிகளை கொண்டு வந்து தேவனிடத்தில் படைக்கிறார். அதே ஆவேலுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம அப்பா அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, அந்த மிருகத்தை அடித்த போது தேவனுடைய முகம் சாந்தமாய் மாறினது, அவர் என்ன செய்தார்? அங்கீகரித்தார் என்று சொன்னாங்க. அப்போ அப்படிப்பட்ட பலியை தான் தேவன் விரும்புவான்னு சொல்லி அவன் பகுத்து அறிந்து தேவனுக்கு தன்னுடைய முதற்பேரான என்ன செய்கிறான்? ஒரு மிருகத்தை கொண்டு வந்து பலி செலுத்தினான். அதனாலே தான் தேவன் ஏற்றுக்கொண்டார். அப்போ இன்னைக்கு தேவன் ஒருவேளை நாம் கொடுக்குற காணிக்கைகள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது, 2 காசு போட்ட விதவினுடைய அந்த காணிக்கை தான் தேவனுக்கு பெருசாக தெரியுது. எல்லாம் வந்து தங்கம் வெள்ளின்னு போடுறாங்க. பெரிய பணக்காரர் ஒரு ஒலிவு முறையில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னா எப்படி போட்டிருப்பாங்க? அவங்க காணிக்கை போடும்போதே எப்படி போட்டிருப்பாங்க?
எல்லாருக்கும் தெரியுற மாதிரிங்க பாரு, நான் எவ்வளோ போடுறேன் பாரு, எவ்வளோ நகை போடுறேன் பாரு, எவ்வளோ பணம் போடுறேன், எவ்வளோ தங்க கட்டி போடுகிறேன், எவ்வளோ வெள்ளி கட்டி போடுகிறேன்னு எல்லாருக்கும் காமிச்சு தான் போட்டிருப்பாங்க. கதடு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் தேவன் சொன்னார், இவர்கள் போட்ட காணிக்கை அல்ல, அந்த ஏழை விதவை தன்னுடைய ஜீவனத்துக்கு வைத்திருந்த அந்த 2 காசை போட்டால் அந்த காணிக்கை தான் தேவனுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தார். அதனால தான் பேதுரு இயேசுவை பின்பற்றி அப்படியே வந்ததுனால்தான் அவருடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் காணிக்கை வாங்கும்போது கையில் வாங்கி ஆசீர்வதித்து, மகனே உன்னை ஆசீர்வதிப்பார், காணிக்கை கொடுத்தவங்களுக்கு தனி ஜபம்லாம் கிடையாதுங்க. காணிக்கை கொடுத்த தசமாக கொடுத்தவா உட்கார், உனக்காக முழங்கால் போட்டு நல்லா ஜெபம் பண்ணுறவா, இல்லை இல்லை, அந்த ஜபமே கிடையாது. கதடு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்கெல்லாம் எங்கே கொண்டு வந்து வச்சாங்க, அப்போஸ்தலருடைய பாதத்தில் நிலம் விற்ற கிரயம்னா அன்னைக்கு டேட்டில் எவ்வளோ லட்சம் போச்சுன்னு தெரியல, அன்றைக்கி டேட்டில் எவ்வளோ போச்சுன்னு தெரியாது, வெள்ளி காசுகள் போச்சு தெரியாது, தங்க காசுகளுக்கு போச்சுன்னு தெரியாது. ஆனால் என்ன செய்தார்கள், எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. காணிக்கைகளை எங்கே வச்சாங்க, அப்போஸ்தலருடைய பாதத்தின் கீழ் வைத்தார்கள். அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம். இயேசுவினிடத்தில் கற்றுக்கொண்டதை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு செயல்படுத்த வைத்தார்.